பீஷ்மர் இறக்கும் தருவாயில் இருந்தபோது கிருஷ்ணர் பீஷ்மரை நோக்கி, போற்றுதற்குரிய பீஷ்மரே, நீர் மிகவும் ஆற்றலும் அறிவும் மிக்கவர், சிறந்த வில்லாளி, தர்மத்தை சிறிதும் தவறாது கடைபிடிப்பவர். நீர் இவ்வுலகை விட்டு செல்லும் முன்னர் உம்முடைய ஞானத்தை யுதிஷ்டனுக்கு கற்பிக்க வேண்டும், இல்லையெனில் நீர் பெற்ற ஞானத்திற்கு பயனில்லாமல் போய்விடும் என்றார். பீஷ்மர் சிறிது யோசித்து யுதிஷ்டனை தன் அருகில் அழைத்தார். பிறகு அவர் தர்மத்தை பற்றியும், ஒரு சிறந்த அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றியும், வெற்றி அடைய என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் யுதிஷ்டனுக்கு கூறினார். இவை அனைத்தையும் கற்றுணர ஒரு மனிதனுக்கு ஒரு ஆயுள் போதாது. அவர் கூறியவற்றுள் சில. விதி எல்லாவற்றையும் செய்ய வல்லது, ஆனால் முயற்சியால் அதை மாற்ற இயலும். உண்மை தெய்வத்துக்கு நிகரானது. உண்மையை கடைபிடிப்பவர் வாழ்வில் தோல்வி அடைய மாட்டார். வாழ்வில் வெற்றி அடைய விரும்பினால் தன்னடக்கம், பணிவு, தர்மம் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். கோழையாகவோ இரக்கமற்றவராகவோ இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு தன் குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சோர்வாக இருத்தல் கூடாது, அதனின்று துன்பங்கள் பல வடிவெடுக்கின்றது. இரக்கமும் கண்டிப்பும் ஒன்றையொன்று சார்ந்திருத்தல் வேண்டும். சோம்பலுற்றிருப்பது துருப்பிடித்து போவதற்கு நிகர். உழைப்பின் மூலம் வாழ்வு ஓங்குகிறது. ஒருவர் மேல் உள்ள வெறுப்பு அவரையே அழித்துவிடும் விஷம் போன்றது. அன்பு அனைத்தையும் செய்ய வல்லது. இவ்வாறு பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு தனது ஞானத்தை புகட்டினார்.